கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ரோமர் 12வது அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்து பேசத்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசம் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் மறுரூபமாக சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா பிறந்த குழந்தைய போலயே நம்ம வளராம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷமா இருக்கிறோமா? ஏன்னா உலக காரியங்களை அடிமைப்பட்டு என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஏன்னா நம்மளை அடுத்தவங்க தப்பா பேசிடுவாங்களே, நம்ம ஏளனமா பாத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள விட நம்ம ஒரு மடங்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, கடன் வாங்கி கூட ஒரு பெரிதான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா நம்ம வீட்டுல இருக்கணும், நம்ம அவங்க வீட்டை கட்டுறாங்கன்னா நம்மளும் வீட்டை கட்டணும், அவங்க காடு தோட்டத்தோட வசதியா இருக்காங்கன்னா நம்ம அதுக்கு மேல ஒரு மடங்கு அதிகமா இருக்கணும்னு சொல்லி இப்படியே உலகத்தோட ஒட்டி 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 என்னன்னா பொறாமைகள் குணங்கள் நம்மளோடு வந்து விடுகிறது. அப்ப அதெல்லாம் தேவன் கூடாது என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம போட்டி போட்டு போட்டு இவன் நம்மள மேல உயர்ந்து இருக்கிறதா, நம்ம அதுக்கு மேல உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து நம்ம வாழ வேண்டுமே தவிர நம்ம உலகத்தோடு ஒட்டி பொறாமை குணம் நம்ம கூட. ஏன்னா காயினுக்கு வந்ததுனாலதான் அவன் தவறான சூழ்நிலையில போனான். ஆபோல சகோதரன் கூட பார்க்காம அவனை கொலை செய்ய வேண்டி நேரிட்டது. அதனால அவன் ரத்தம் கூட பேசப்பட்டது. அப்ப இப்படி எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படின்னா நிறைய பொறாம குணத்தினால நம்ம உயரணும்னு நினைக்கிறோம், ஒருத்தரை மிதிச்சு கூட நம்ம மேல வரணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நம்ம அது கூடாத காரியம். இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு பிரியமாய் என மறுரூபமாகணும்னு சொல்லுகிறார். அவருக்கு பிரியமாய் இருக்குதா, அவருக்கிட்ட நம்ம கருத்தாய் இருக்குன்னு சொல்லி தேவன் பேசுகிறார். ஏன்னா மறுரூபம் ஆகிறதுனா என்னன்னா, நம்மளுக்கு அந்த சில காரியங்கள்ல நம்ம தவறான காரியம் செய்யும் போது தேவன் நம்மளோடு பேசுவார், இது தவறு என்று. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், தேவனுக்கு பிரியமாய் இருக்குதா, கருத்து என்பது கருத்தாய். ஏன்னா தேவனோட ஒட்டி வாழ்றதா கருத்தாய் வாழ்வது. ஆமென். அல்லேலூயா. சில காரியம் செய்யறதுக்கு முன்னாடியே யோசனை தேவன் நமக்கு கொடுப்பார், இது வேண்டாம் இது வேண்டாம். ஏன்னா தேவன் ஒவ்வொரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அனைத்து ஜாதிக்கும் கடன் கொடுப்பாய் என்று. அப்ப நம்ம தொட்டதுக்கெல்லாம் போய் நம்ம கடன் வாங்குறவர்களாவே இருக்கிறோம். அப்ப அந்த கடன் வாங்கி வாங்கி என்ன செய்யறோம்னா, நமக்கு பெருமையை சேர்த்திக்கிறோம். அப்ப அந்த பெருமை வந்துருது. அப்ப நம்ம அந்த கடன்ல வாடி போய்கிறோம். ஏன்னா வெளியில நம்ம வெளியில உள்ளவங்க பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் இந்த நாள்ல தேவன் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த காரியமெல்லாம் கடன் வாங்காம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து மறுரூபமாய் வாழ வேண்டும், தேவனோடு ஒட்டி வாழ வேண்டும். அனுதினம் நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதன்படி நம்மளுக்கு இருக்கத்தக்கதாக அதோடு நம்ம வாழ வேண்டும். நம்ம இல்லாத தேடி தேடி அலைந்து கடன்பட்டு பெருமைக்காக எல்லாத்தையும் செய்து செய்து என்ன எவ்வளவோ பேர் கடன் பிரச்சனைனால மரித்து போகிறார்கள், குடும்பத்தோட ஏதோ பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம். நம்ம சந்தோஷமா இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் இந்த நாள்ல கூட நீங்கள் மறுரூபமாகுங்கள், என்னோடு கருத்தாய் இருங்கள் என்று சொல்கிறார், என பிரியமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா தேவனோட வார்த்தை கேட்கும் போதுதான் நம்ம சில சூழ்நிலையிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, மறுரூபமாகுங்கள் சொல்றாரு. உலகத்துக்கு பெருமைக்காக வாழ வேண்டாம், ஏன்னா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க என்று சொல்றார். அதில் நம்ம எந்த ஒரு சிக்குள்ளும் போகவே மாட்டோம். இந்த நாள்ல தேவனோட கிருபை நம்மளோடு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை கடந்து வரட்டும். கடந்து மறுரூபமாகுங்கள். தேவனோட வார்த்தை பின்பற்றும் போது நமக்கு எந்த தீமையும் நேராது. நம்ம குடும்பத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா.
கேட்ட வார்த்தைக்காக அனைவருக்கும் சோத்திரம்.